காலம் முழுவதும் நான் இப்படியே இருக்க வேண்டும். நம்ம பிரிக்க யாரால முடியாது. ஆனால் என் மனதில் வாழ்வதற்கு சகல வசதிகள் வருதும் ஒரு சிறிய குறை இருக்கிறது. என்ன குறைங்க? 30 தேவர்கள் நான் தேவர்கள் அனைவருமே பதினேழாமல் வாழ்ந்து வருகிறோம். இதுவரையில் அதை காரணம் காட்டி தேவர் அனைவரும் என்னை பார்த்து இழிவாக பேசுகிறார்களா? ஆண்மை இருக்கிறது, வீரம் இருக்கிறது, எங்கள் இருக்கக்கூடிய பலம் இல்லாதவர் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையால் இப்போது புறப்பட போகிறேன். அன்னை மாகாளி வழங்கி அவர்களுக்கு அனுமதி அறிவுரை யாரோ கூறிய வார்த்தை உங்களுக்கு இப்படி எல்லாம் கொடுத்தார்கள். நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. யாருக்களை ஏற்ற உலகத்தை வாழ முடியாது, யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. அது யாரும் வாழ போறீங்க? காளிகா தேவியிடம் அந்த அன்னையிடம் இருந்து யாருமே வாழ முடியாதுங்க. நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. நீங்க போக வேண்டாங்க. வெளியே போக வேண்டும். முகத்தை காட்டி வழி அனுப்பி வைக்க வேண்டும். ஆகையால் நான் சொல்லிவிட்டு இருக்கிறேன். போக
கட்டிய கடமையுடன் புறப்படுகிறான் என்றால் மனைவியானவர் இன்பத்தை காட்டி வழியெடுத்து வைப்பார். அவள் தான் உண்மையான மனைவி. அதை விட்டு போகும்போது ஏன் போற, எதுக்கு போற, வேண்டாம், ஆபத்து வரடி வர பெறுவதோ என்னடி ஆபத்து வந்துவிட போகிறது. ஒரு கிழமை இருக்காது. நீ யார் வந்திருக்கிறார் 1000 முறை அதுக்கு போறது சரி. நான் கிளம்ப போகிறேன். எப்படி தடுத்தவரை நிறுத்த முடியவில்லையே தாயே. எனக்கு குற்றத்தை உறுதி அடுத்து நீங்கள் தானே தாயே. நான் யாரிடம் முறையிடுவேன் தாயே, நான் யாரிடமா முறையிடுவேன் அம்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா. பதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஊரத்தத்தை எல்லாம் பாலாய் தந்து பத்தி வளர்த்த அம்மா. அன்னைக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. அன்னைக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா. பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஊரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பத்தி வளர்த்த அம்மா. அன்னைக்கு முன்னாலே ஆகாய சும்மா. அன்னைக்கு முன்னாலே ஆகாய சும்மா. எறும்பு அண்டாமே தேராமே. எறும்பு அண்டாமே தேராமே. துப்புமணி அறுத்தெடுத்த அம்மா. கண்ணுறக்கம் பாராமே கண்ணித்தனி இல்லாமே.
பிரிவுகள் மற்றும் விழா குழுவினர்கள், மகளிர் மன்றங்கள், இளைஞர் அணி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இது உத்திரமேர் வட்டம் உத்திரமேர் அடுத்த கட்டியாமங்கல் நன்னாட்டை சேர்ந்த எங்களது ஸ்ரீ இனியா நாடகம் இருக்கிறார். இன்றிரவு எரிகண்டாத்தூர் வதை என்னும் அம்மன் திருக்காட்சி என்ற நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுடைய கம்பெனிக்காக கிராமத்தார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடுத்த ரூபாய் 201 சுபோஜை. அது மட்டுமல்லாமல் இதே ஊரிலே வாழ்ந்து வரக்கூடிய அருமை சகோதரர் முருகன் அவர்கள், சென்னை கிளப்பிங் ஒர்க்கிலே பணிபுரியக்கூடிய முருகன் அவர்கள் என்னுடைய இனியா நாடகத்தாரை பாராட்டி ரூபாய் 2000 கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கம்பெனியிலே பெண்ணுடன் இருக்கக்கூடிய சரஸ்வதியாருக்கு ஆவணிப்பூரை சேர்ந்த அருமை தம்பி சீனிவாசனை பாராட்டி ரூபாய் 200 தந்திருக்கிறார். அன்பளுக்கு அளித்த அன்பு நெஞ்சத்திற்கு எங்கள் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தவர் சரி எப்படியோ ஏன் பெண் என்றால் பேய் கூட மனம் என்று சொல்வார்கள். எதற்காக? அந்த காளிகாரி ஒரு பெண் தானே, அவளை நான் வணங்கினால் என் கணவருக்கு நல்லவரையாக அனுப்புரிந்து என் வாழ்க்கையை காப்பாற்றுவார். சரி, இப்போது அவளுக்காக